பருத்தித்துறை மரக்கறி சந்தையின் வியாபார நடவடிக்கைகள் மீண்டும் நவீன சந்தை கட்டட தொகுதியின் மேல்தளத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நகர சபையினால் புதிதாக அமைக்கப்பட்ட மரக்கறி சந்தையானது மீன் சந்தை வீதியில் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. புதிய மரக்கறி சந்தை போதிய வசதிகளற்ற நிலையில் அமைய பெற்றுள்ளதுடன் வியாபார நடவடிக்கைகள் போதாமையாக இருப்பதாக கூறி வியாபாரிகள் பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் பெய்து வரும் கடுமழை காரணமாக புதிய மரக்கறி சந்தை வளாகத்தில் வெள்ள நீர் நிரம்பி வழிந்த நிலையில் பவுசர் மூலமாக மழை நீர் வெளியேற்றப்பட்டது. இதனை அடுத்து மரக்கறி வியாபாரிகள் நவீன சந்தை பழைய கட்டடத்திற்கு தாமாகவே சென்று இன்று வியாழக்கிழமை வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். தவணை சொல்லிக் கொண்டே இருந்தேன். இந்த கிழமை அனுப்பலாம், அடுத்த கிழமை அனுப்பலாம், வாரம் அனுப்பலாம், முடிவு நேரட்டுக்கும் பதில் நேரட்டுக்கும் சொல்லி இந்த இதுகளை நாங்கள் கேட்டு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுமை தாங்கிற நிலையிலே நாங்கள் எங்கள் பக்கத்துக்கு வந்து நிற்கிறோம். இதுதான் எங்களுக்கு இனிமேல் சந்தை. நாங்கள் எங்கேயுமே அகரையிடாது எதுவுமே எங்களை ஒன்றும் வந்து எங்களுக்கு விதமான பதில் எங்களுக்கு கேட்க வேண்டாம். நாங்கள் அவ்வளோ ஒரு துன்பங்கள் தீரங்கள் கவலைகளோடு இருக்கிறோம். துவையல் இந்த மாதிரி வந்து சீக்கிரம் இனிமேல் நம்ம மட்டும் இதை விட்டு நாங்கள் அகலவே முடியாது. எங்களோட வந்து இது மாதிரி பதில் கதைக்கவே மாட்டோம். ஏன் வந்தியல் இதுக்கு வந்தியல் பொங்கோ பாங்கோ எதுக்கு மாதிரி கதைக்கவே முடியாது. கதைச்சா புரிந்த மாதிரி வார்த்தையிலாக நாங்கள் கதைப்போம். எந்த மன பிரச்சனையும் இல்லை. வார சந்தோஷப்படுது வந்து ஆக்களுக்கு வர வார சனங்கள்லாம் நடந்து வரையிடாது நடந்து வரையிடாது இதெல்லாம் கிட்டாயணும் சந்தையெல்லாம் பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக வாழ்ந்து போவோம். ஜனங்க வார சனங்களும் சந்தோஷப்படுது. சந்தை வந்தே கூட சந்தோஷப்படுது. எனக்கு இப்போ இங்கே வந்தாலும் நாங்கள் சந்தோஷம் நாங்கள் போய் எந்த பீரத்திலும் இல்லை. கையில் இந்த காலத்தில் தான் கொடுத்தோம். போடுறதுக்கான இடம் இல்லை. சாமான் போடுறதுக்கு அது புதுசாக வந்து ஆக்களுக்கு சந்தையை முழுக்க கொடுத்துட்டு எங்களை கொண்டு திரும்ப போட்டு நாங்கள் பண்ண பாரு இங்கே வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் மாட்ட வைக்கணும். என்ன செய்வாங்க எங்களுக்கு இது சாதி ஆனால் இல்லாதமா சொல்லி நிரந்தரமாக எங்களுக்கு இருக்க விட்டா சரி. அதனால முடிவெடுக்கிறது மேலே கொண்டு வரான்னு சொல்லி இதுவரை யாருக்கும் வந்து வரையில பிறகு அன்றைக்கு நீங்கள் சொல்லிட்டு வருடம் வந்து வரையில இது எங்கிட்ட முடிவு இதுதான் எங்களுக்கு சந்தை இதுதான் எங்கள் சொல்லிட்டு நாங்கள் எங்கள் இடத்துக்கு மந்திருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு அங்கே இருந்து வியாபாரங்கள் இல்லை, சாமான்கள் வேண்டவர்கள் இல்லை, விற்கவர்கள் இல்லை. அங்கே வியாபாரம் இல்லாததால வாசிக்கு வீட்டை இருக்குது. இப்போ தான் நிம்மதியாக எங்கள் இடத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இருந்து இவ்வளோ முதல்ல கொடுத்து வியாபாரம் பஸ் நம்ம கிழக்கு நாட்டு ஜனத்தை நம்பிட்டு நாங்களே தராங்க. அதுவும் கொஞ்சம் வாரம் இரண்டா சாமான் கொண்டு வர கிடைக்காது. பஸ் போகிறோம் 20 நிமிஷம்னா அந்த பஸ் நிற்கும். அதுக்கிடையே இப்போ வந்து சாமான் கொண்டு வாங்கிட்டு பஸ் போகிறோம். அதுக்காக வாரேன். அதாவது வியாபாரங்கள் சரியாக குறைஞ்சிட்டு எங்களுக்கு. மற்றது அதுகளெல்லாம் இப்போ மத்திய சந்தைக்கு தான் போகுது. அது பஸ் போகிற வழியாக இறங்கி வியாபாரம் வழியாக கொண்டு போகும். அதனால பெரிய பாதிப்புங்கள் செய்யலாம். நம்ம அந்த 4-5 பேர் வந்து தங்கள் ஆக்களை கூட்டிக் கொண்டு அதில் முன்னுக்கு இடத்தை கொடுத்து முன்னாடியில் சாப்பாடு போட்டு பாலம் முழுக்க போட்டு தரமாங்க விரையிலாக பண்ணி முன்னாடியில் வியாபாரம் நாங்கள் பின்னுக்கு அப்படியே பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய வியாபாரங்கள் எந்த விதமான வசதிகளும் கொண்டு இருந்தால் தண்ணி நிற்கணும் நம்ம கிடையாது. அதாவது வருத்தங்கள் நான் அங்கே போயிருந்தாலும் வருத்தம் தான் பின்னால் குடலை காற்று எங்களுக்கு சுவாசிக்கக்கூடாது. அதுக்குள்ளார அந்த கூட்ட காற்றுகள் எல்லாம் வந்து நாங்கள் சுவாசிக்கணும். அதாவது வருத்தம் நிறைய ஆட்சி